அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. TNUSRBயோட வெப்சைட்ல நீங்க செக் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தாலுக் அதே போல ஆயுதப்படை, தாலுகா ஆயுதப்படை காவல் சார்பு ஆய்வாளர் பணியிடங்கள் இருக்கு. 444 பணியிடங்கள் இருக்கு. இதற்கான நேரடி தேர்வுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு போஸ்டிங்? 444. சரிங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதியமான்லேருந்து இதுக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்ச் 2 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல் உங்களுக்கு தருவாங்க. படித்து முடிச்சதும் அதுக்கான டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் ரிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க நம்முடைய அதியமான் ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இல்லை எங்களோட காண்டாக்ட் நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்கான எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு அறிவிப்பு முன்னாடியே உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸும் நம்முடைய அதியமான் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். பிசிக்கும் சரி, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கும் சரி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? தாலுக் எஸ்ஐ அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் இப்போ முக்கியமான அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குயிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற டேட் எதுவும் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஜூன் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுற டேட் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பண்ணும்போது. ஸோ இப்போ ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். 1 or 2 days அப்ளிகேஷன் எல்லாம் இந்த டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இணைய வழி விண்ணப்பம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் 7ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும். ஸோ நீங்கள் சொல்லப்போனால் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதம் அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 7லேருந்து மே 7 2வது மாதம், மேலேருந்து ஜூன் 7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாதம், 3 மாதங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு வேளை ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கே வைக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் தேதி எக்ஸாம் சண்டே கண்டக்ட் பண்ணலாம். பட் உடனே கண்டக்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அதே ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 தேர்வும் இருக்குது நமக்கு. ஸோ 2 எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு எந்த எக்ஸாம் எய்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை பண்ணுங்கள். சரிங்களா? பேரலாக 2 எக்ஸாமுக்கும் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் மெயினாக எய்ம் பண்ணுறீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சிமிலரான சிலபஸ் டாபிக் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months கண்டிப்பாக கையில் இருக்கும். சரிங்களா? ஒரு 90 days அப்படிங்கிறது இன்னிலேருந்து குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும். ஸோ 85+ days இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அவ்வளோ நாளையும் கணக்கு வைக்காமல் ஸோ 80 நாளில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல, ஜூனில் எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட இந்த டைம் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ 444 வேக்கன்சிஸ் தான். சரிங்களா? இதில் ஆண்களுக்கு அப்படின்னு வரும்போது இப்போ தாலுக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா பொது, அதே போல் ஆண்கள். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியிலையும் வந்துடும் ஆண்கள். இதுக்கு 279 போஸ்டிங்கு. இது ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா 32 எஸ்ஐ தான் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வேக்கண்ட் கம்மி. இதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20%
20% வேகன்சிஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் போகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% போகுது. டோட்டல் வேகன்சிஸில் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் அதே போல் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கும் போயிடும். சரிங்களா? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ரிசர்வேஷனு கிடைக்கும். மற்றவங்க ஜென்ரலாக ஓப்பன் கோட்டாவில் காம்பீட் பண்ணுறவங்க இந்த வேக்கண்ட் போக மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான் உங்களுடைய காம்படிஷன் இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து முக்கியமான குறிப்பு அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ காவல்துறை ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் முதன்மை எழுத்து தேர்வு, அதாவது இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தனியாக நடக்கும். அதே போல் ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரெண்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? பொது ஒதுக்கீட்டிற்கான தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே போல் பொது பிரிவுக்கான தேர்வு மற்றும் காவல்துறைக்கான தேர்வுக்கும் நீங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும் போது PSTM அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரர்கள் தமிழ் மொழியில 1ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு, அப்புறம் 11 மற்றும் 12ஆவது, அப்புறம் டிகிரி, இந்த எக்ஸாமுக்கு டிகிரி எலிஜிபிள், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிகிரி படிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ டிகிரியான்னு கேட்டால் கிடையாது, நிறைய பேர் கேட்குறீங்க. 11ஆவது மற்றும் 12ஆவது, அதுக்கப்புறம் முதல் இளங்கலை பட்டம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வேளை 2 டிகிரி முடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்திலையும், செகண்ட் டிகிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்லையும் முடிச்சிருந்தா நீங்க PSTMக்கு எலிஜிபிள் கிடையாது. தெளிவா கொடுத்துருக்காங்களா? முதல் இளங்கலை பட்டம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வழியில படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க இந்த PSTMக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பர்சன் who have studied in Tamil medium அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, பேச்சுலர் டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வேகன்சிஸ்ல 20% ரிசர்வேஷனும் இருக்கு. சரிங்களா? ஏஜ் லிமிட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து வீடியோஸ்ல கொடுத்துருப்போம். ஜென்ரல் கேண்டிடேட்க்கு 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 20 வயது. இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/7/2022. இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே போல 30 வயது நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும். இதுவே BC MBC அப்படின்னா அவங்களுக்கு வந்து 32, SC ST அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35. ஓகேங்களா? விடோ அப்படின்னு ஆதரவற்ற விதவை அப்படின்னா 37. ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 47. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், துறை விண்ணப்பதாரர்களாக இருந்தால் அவங்களுக்கு 47 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாவே தெரியும். கல்வி தகுதி அப்படின்னு சொல்லும் போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பல்கலைக்கழக மானிய குழு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட, மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து அல்லது கல்வி நிறுவனங்களிலிருந்து எப்படி முடிச்சிருக்கணும், 10+2+3 or 4-5 அப்படிங்கிற முறையில் 10th +2 அப்புறம் டிகிரி வந்து 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ, ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இப்படி இல்லை, நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா 10th படிச்சிருப்பீங்க, டிப்ளமோ 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, அப்புறம் வந்து 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி. ஓகேங்களா? பட்டய படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அது என்ன அப்படின்னா டிப்ளமோ. ஓகேங்களா? டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் ஒன்று. ஒருவேளை சார் நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், ஓகேங்களா, என்னோட பேச்சுலர் டிகிரி வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, நான் வந்து மேலே இருக்கிற பேட்டர்ன் மாதிரி, அதாவது 10th +2 அப்புறம் வந்து ஒரு டிகிரி, இல்லை நான் 10th டிப்ளமோ அப்புறம் டிகிரி இந்த மாதிரி படிக்கல சார், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகேவா? ஓகே, அதாவது நாட் எலிஜிபிள்னா எப்படி, நீங்க 10+2 அதுக்கப்புறம் டிகிரி, இந்த மெத்தட்ல டிகிரி வாங்காம இருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். இப்படி வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல இல்லாம இருந்தா நாட் எலிஜிபிள். டைரக்டா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். சரிங்களா?
வித்தவுட் கோயிங் த்ரூ above பேட்டர்ன் 10+2+3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருந்தா எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் இது மட்டும் ரிசர்வேஷனா சார் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த காவல்துறைக்கான ஒதுக்கீடு, விளையாட்டிற்கான ஒதுக்கீடு இது மட்டும்தான் ரிசர்வேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 444 வேக்கன்சிஸில் ஒரு 30% வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு நம்ம சொன்னோமா. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இந்த 444 வேக்கன்சிஸும் அந்த கோட்டாவும் சேர்த்து சரிங்களா. இப்போது மொத்தமாக வந்து 444 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் 31% வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும் சரிங்களா. ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு 26.5, அப்புறம் வந்து பிசிஎம்க்கு வந்து ஒரு 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மரபினர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் எம்பிசி பிசிக்கெலாம் வந்து ஒரு 20% ரிசர்வேஷன். இருக்கக்கூடிய வேக்கன்சிஸில் 400 வேக்கன்சிஸ் இருக்குது, 20%னா 80 வேக்கன்சிஸ் தான். எம்பிசிக்கே மொத்தமாக அவ்வளோதான் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஓப்பன் கோட்டாவில் வந்து நீங்கள் காம்ப்ளீட் பண்ணி ஒரு 120 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 130 வேக்கன்சிஸ் வந்து ஓப்பன் கோட்டாவில் இருக்குது அப்படின்னா அதுலேயும் கம்ப்ளீட் பண்ணி அந்த வேக்கண்ட்டும் இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது சரிங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்லாம் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் போகும்போது வேக்கன்சியோட லெவல் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த வேக்கன்ட் இருக்குது, காம்படிஷன் இருக்குது, எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ 100 வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கும் போது இந்த 100 வேக்கண்ட்டில் நீங்கள் ஒரு வேளை ஜென்ரல் கோட்டாவாக இருக்கீங்க, ஓப்பன் கோட்டாவில் எழுதுறீங்க அப்படின்னா 30% வேக்கன்சிஸ் டிபார்ட்மெண்டலுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 70% போஸ்ட் மட்டும்தான் நம்மளுடைய காம்படிஷனில் இருக்க போகுது ஓகேங்களா. இது மட்டும்தான் ஓப்பன் கோட்டாவுக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 70ஐயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரிசர்வேஷன் இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேக்கன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க சரிங்களா. இதில் உங்களுடைய கம்யூனிட்டி ஒருவேளை எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 20% வேக்கன்சிஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% வேக்கன்சிஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 14 வேக்கன்சிஸ் மட்டும்தான் உங்களோட கம்யூனிட்டிக்கே இருக்க போகுது சரிங்களா. உங்களோட கம்யூனிட்டிக்கே இருக்க போகுது. இதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இருக்கும். இந்த 14 வேக்கன்சிஸில் பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு அதுலேயும் 20% முன்னுரிமை போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வரல, ஸ்போர்ட்ஸில் வரல அப்படின்னா உங்களுக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். மற்றவங்களுக்குலாம் அந்த இடஒதுக்கீடு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வேக்கன்சியோட லெவல். இப்போ நமக்கு வந்து 400 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 80 வேக்கன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து ஒரு 20%, ஓகே 88, 89 வேக்கன்சிஸ் வந்து எம்பிசிக்கு ஓவராலாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிசிக்கு வந்து ஒரு 30% வேக்கன்சிஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஒரு 130 வேக்கன்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ள அந்த பிஎஸ்டிஎம்மும் மற்ற ரிசர்வேஷனும் கிடைக்கும் சரிங்களா. ஏற்கனவே ரிசர்வேஷன் பற்றினா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி ரிசர்வேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வேக்கன்ட் பிரியும். அப்போது அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 400 இருக்குது அப்படிங்கிறத விட 400ல் நீங்கள் இந்த ஸ்பிளிட் அப் வந்து பார்க்கும்போது வேக்கன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்தந்த கம்யூனிட்டிக்கு இந்தந்த வேக்கன்ட் இவ்வளவு பிரியும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம எவ்வளவு வேக்கன்சிஸ் கூட காம்ப்ளீட் பண்ண போகிறோம், நம்ம எவ்வளவுக்கு தான் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். சரி, எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். எழுத்து தேர்வில் பொது அறிவு, உளவியல் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் இப்போது தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதில் நீங்கள் 40%, அதாவது 40 மதிப்பெண்கள் பெறணும். பட் அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதில் குவாலிஃபை பண்ணிங்கன்னா தான் உங்களோட மெயின் பேப்பரான ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஜிஎஸ் அதே போல் உளவியல் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொஷின்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஷினும் இருக்கும். தமிழ் சப்ஜெக்டும் இங்கிலீஷுமே இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் ப்ரிலிம்ஸில் மட்டும்தான் அதாவது இந்த எலிஜிபிலிட்டியில் தமிழ் வந்துருச்சு அதனால் இங்கே கேட்க மாட்டாங்களே அப்படின்லாம் கிடையாது. இங்கேயும் இருக்குது, 10 கொஷின் கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நாங்கள் படித்து தான் ஆகணும் சரிங்களா. இது ஓப்பன் கோட்டாவுக்கு. இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கோம். மாடல் கொஷினுமே அவங்க கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். நீங்கள் போயிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஷின், ஜிஎஸ்க்கான கொஷின், சைக்காலஜிக்கான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளேயே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை பற்றிலாம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா.
ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 80+ டேஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு படிங்க. ஸோ படிக்கிறதுக்கான ஜிஎஸ் தமிழ் புக் வேணும், பொது தமிழ் புக் வேணும், மேக்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய athiyamanteam.com வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? என்னென்ன புக் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. athiyamanteam.com பேஜஸில் போயிட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக பாருங்கள். எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிற லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ கூட நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் போடலாம். இல்லை இதுக்கு முன்னாடி இயரில் போட்டிருப்போம். ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் படிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்தந்த வேக்கன்சிஸ் உங்களுக்கு இருக்குது, இந்தந்த ரிசர்வேஷன் இருக்குது, இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸ்போர்ட்ஸில் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸில் அதை பற்றி எல்லாமே நான் வந்து ஒரு 1/2 hour வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ எக்ஸாமோட பேட்டர்ன்லேருந்து எல்லாமே ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.